போட்டோல பாத்துட்டு இருக்கிற இந்த குழந்தை அழகா தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கரெக்ட் தான், ஸ்லீப்பிங் பியூட்டி. ஆனா இந்த குழந்தை இறந்து போய் கிட்டத்தட்ட 1000 வருஷம் ஆகுது. 1000 வருஷம் ஆகுதா? அப்ப அந்த குழந்தைய மம்மிஃபைட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, ஆனா கொஞ்சம் வேற மாதிரி. ஆனா இந்த குழந்தைக்கு உண்டான மிஸ்ட்ரிஸ், இந்த குழந்தைக்கு இருக்கிற அமானுஷம் நீங்க கேட்டீங்கன்னா பயங்கரமா ஷாக் ஆக போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, ரெட் டேப் ஹிஸ்டரியில இருந்து. ரொசாலியா இத்தாலியில அழகான ஸ்லீப்பிங் பியூட்டியா இப்ப வரைக்கும் இருக்காங்க. இவங்களோட போட்டோஸ பார்க்கும் போது ஒரு சில விஷயங்கள் ரொம்ப அமானுஷமா இருக்கு. அதாவது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த வீடியோல திடீர்னு ரொசாலியா கண்ணை மூடுறாங்க, திடீர்னு ரொசாலியா கண்ணை திறக்கிறாங்க. அப்ப அந்த உடம்புக்குள்ள என்ன இருக்கு? இறந்து போய் 1000 வருஷம் ஆகுது, எப்படி இவங்களால கண் விழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்ப வரைக்கும் நிறைய மக்களை பயன்படுத்திட்டு இருக்கு. ஏன் இப்ப வரைக்கும் இத்தாலிக்கு ரொசாலியாவை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காகவே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் ரொசாலியாவோட மிஸ்ட்ரிய சொன்னேன். ஆனா யார் இந்த ரொசாலியா குழந்தை? ரொசாலியாவோட அம்மா அப்பா மரியோ காரா 2 பேருமே பயங்கர பணக்காரங்க. இவங்களுக்கு பிறந்த 3வது குழந்தை தான் ரொசாலியா. சோ டிசம்பர் 1918 3ஆம் தேதியில பிறக்கிறாங்க. இவங்க இறந்து போய் 1000 வருஷத்துக்கு மேல ஆகுது. சரி, இப்போ இவங்க எதனால இறந்து போனாங்க அப்படின்னா நிமோனியா அப்படிங்கிற ஒரு கொடிய நோயால இறந்து போயிட்டாங்க. பல டாக்டர்ஸ் கிட்ட தேடாத சிகிச்சை இல்ல, கொடுக்காத காசுல என்ன பண்ணாலும் குழந்தைய உயிர் பழைக்க வைக்க முடியல. சரி, என் குழந்தை இறந்துதான் போச்சு, ஆனா என் குழந்தைய எதுவும் பண்ணாம அப்படியே நான் இருக்கணுமே, கடைசி வரைக்கும் பார்க்கணுமே, ஏதாவது பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு கேட்டப்ப ஒரு ஃபேமஸ் டாக்டர் அப்பதான் எம்பாமிங் முறைய கொண்டு வராங்க. சோ அவங்க கிட்ட பேசி காசு கொடுத்து சாலிசிலிக் ஆசிட், ஃபார்மால்டிஹைட், ஜிங்க் சால்ட் போன்ற பல விஷயங்களை சேர்த்து ரொசாலியாவோட உடம்புக்குள்ள செலுத்துறாங்க. மம்மிஃபைட் பண்ணும் போது ஆர்கன்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஆனா இந்த மம்மிஃபைட்ல இப்ப வரைக்கும் ரொசாலியாவோட எந்த ஒரு ஆர்கனுமே எடுக்கப்படல, அப்படியேதான் இருக்கு. இப்ப ரொசாலியாக்கு அதை செலுத்திடுறாங்க. இப்ப வரைக்கும் அழகா கோல்டன் பவ்வோட ஃப்ராக்கோட இப்ப வரைக்கும் மம்மியா காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் நான் சொன்ன அமானுஷம் ஆரம்பிக்குது. டெண்டர் கிரவுண்ட் சிமெட்ரியில கிட்டத்தட்ட பல மம்மிஸ் இருக்கு. அதாவது தன்னோட குடும்பத்தார்களை என்ன சொல்லிருக்காங்கன்னா எம்பாமிங் பண்ணி இதே மாதிரி வைங்க அப்படிங்கிற பாரு. ஆனா அங்க நோட் பண்ணீங்கன்னா எல்லா மம்மியும் எலும்பு கூடோடையோ இல்ல கொஞ்சம் அழுகி போயோ இப்படிதான் இருக்கும். ஆனா ரொசாலியா மட்டும் எப்படி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு இப்ப வரைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகமா இருக்கு இல்லையா? ரொசாலியாவோட உடம்புல அழுக கூடாது அப்படிங்கிறதுக்காகவே, அதாவது பாக்டீரியாஸ் தான் அழுக வைக்கும், அந்த பாக்டீரியாஸை அழிக்க வைக்கிறதுக்காகவே பல மருந்துகளை யூஸ் பண்ணிருக்காங்க. பிற்காலத்துல அத இப்ப வரைக்கும் சயின்டிபிக் முறையில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை. வீடியோவோட ஸ்டார்டிங்ல இந்த குழந்தை பார்க்க அழகா இருக்கு, ஆனா எப்படி கண்ணை திறக்குது மூடுது, இத பத்தி நீ எதுவும் சொல்லலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இப்ப நான் பதில் சொல்றேன். ரொசாலியாவோட கண்ணு ப்ளூவா இருக்கும். இப்ப போய் நீங்க பார்த்தாலும் கண்ணை பார்க்க முடியும். ரொசாலியாவோட கண்ணை முழுசாலா மூடல, கொஞ்சமா தான் மூடி இருக்கிறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கண்ணு மூடுற மாதிரி இருக்கு, திறக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எல்லாமே போட்டோ எடுக்கிற திறமைதான். அதாவது லைட் மூலியமா கண்ணு அவங்களுக்கு தெரியுது, அதன் பிறகு லைட் கம்மியாக ரிஃப்ளெக்ஷன் கம்மியாக ஷேடோவும் கம்மியாகுது. சோ இதெல்லாம் நினைவுல வச்சு போட்டோவை சேர்த்து இதையும் தாண்டி பல இடங்களை ரொசாலியாவோட பாடியை மாத்துறதுனால இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. சோ போட்டோவை டிஃப்ரெண்ட் ஆங்கிள் எடுத்தனாலதான் கண்ணை திறக்கிற மாதிரி மூடுற மாதிரி இருக்கு. வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். என்னதான் மருந்துகளை செலுத்தினாலும் டீகம்போஸ் ஆக போறது ஆகிடும் இல்லையா? சோ இப்ப வரைக்கும் ரொசாலியா இருக்காங்களான்னு கேட்டாங்கன்னா அங்கேயேதான் இருக்காங்க. ஆனா இப்ப புதுசா நைட்ரோஜன் டப்பால வச்சிருக்காங்க. சோ இதை இன்னும் அழுக வைக்காம பாதுகாக்கும். இது போன்ற பல மிஸ்டீரியஸான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்க.